Hello friends, welcome to Suvaiyana Samayal. இன்னைக்கு நம்ம சுவையான சமையல் சேனல்ல ரொம்பவே சுவையான சர்க்கரை வரட்டி எப்படி செய்யறது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுவையான சமையல் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல வர வீடியோஸை மிஸ் பண்ணாம பாருங்க. சர்க்கரை வரட்டி செய்யறதுக்காக நான் இன்னைக்கு 3 ஏத்தங்காய் எடுத்திருக்கேன். இந்த சர்க்கரை வரட்டி செய்கிறதுக்கு கொஞ்சமும் பழுக்காத ஏத்தங்காய் பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போது தான் இந்த சர்க்கரை வரட்டி ரொம்பவே கிறிஸ்பியாக சூப்பராக வரும். இப்போது கையில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. அப்போது தான் வாழைக்காயில் உள்ள கரை கையில் படாமல் இருக்கும். இப்போது இந்த ஏத்தங்காயோட மேல் பக்கத்தையும் கீழ்ப்பக்கத்தையும் கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கத்தியால் இந்த மாதிரி நீளவாக்கில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. அடுத்ததாக இந்த தோலை இந்த மாதிரி எடுக்கலாம். அடுத்ததாக இந்த ஏத்தங்காயோட தோலை தனியாக எடுக்கலாம். இந்த மாதிரி எல்லா ஏத்தங்காயோட தோலையும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த ஏத்தங்காயை இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லா துண்டுகளும் ஒரே அளவில் இருக்கிறது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரே அளவில் கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா தான் ஃப்ரை ஆகி வரும்போது இது எல்லாமே ஒரே மாதிரி நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகி வரும். அதனால் பார்த்து கட் பண்ணுங்கள். பாருங்கள், எல்லா ஏத்தங்காய்களையுமே துண்டுகளாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஒரு கடாயில் இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்திருந்த ஏத்தங்காய்களை இந்த எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இந்த ஏத்தங்காய் துண்டுகளை நல்லா கிறிஸ்பியாக வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இது நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகி வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். இது நல்லா திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது நல்லாவே கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகி வந்தாச்சு. பாருங்கள், இந்த பபிள்ஸ் எல்லாமே அடங்க ஆரம்பித்தாச்சு. இப்போ இதில் ஒரு ஏத்தங்காய் துண்டை எடுத்து உடைச்சி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக உடையணும். பாருங்கள், இது நல்லாவே கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகி வந்தாச்சு. இப்போ இந்த ஏத்தங்காய் துண்டுகளை இந்த எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குது அப்படிங்கிறத. பாருங்கள், இந்த ஏத்தங்காய் துண்டுகளை ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இதை நல்லா சூடார வச்சு எடுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் சுக்குத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இதை தனியாக எடுத்து வைக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்க்குறேன். நான் சின்ன சைஸில் 3 ஏத்தங்காய் எடுத்திருக்கேன். அதுக்கு இந்த வெல்லம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் பெரிய சைஸில் ஏத்தங்காய் எடுக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி வெல்லம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கலாம். தண்ணி சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விடலாம். இப்போது இந்த வெல்லத்தை தண்ணியில் நல்லா கரைய வச்சு எடுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், வெல்லம் தண்ணியில் நல்லாவே கரைஞ்சி வந்தாச்சு. இப்போ ஒரு கடாயில் இந்த வெல்லப்பாகை வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இந்த வெல்லப்பாகை நல்லா கொதிக்க விடலாம். பாருங்கள், இந்த வெல்லப்பாகு நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி பாகு பதம் வர அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இதை நல்லா கொதிக்க விடலாம். வெல்லப்பாகு நல்லாவே கெட்டியாகி வரட்டும். இப்போ பாருங்கள், இதில் ஒரு கம்பி பாகு பதம் வந்தாச்சு. இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்த ஏத்தங்காய் துண்டுகளை இதில் சேர்க்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா வெல்லப்பாகு நல்லா கெட்டியாகி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்திருந்த ஏத்தங்காய் துண்டுகளை இதில் சேர்க்கணும். வெல்லப்பாகு நல்லா கெட்டியாகி வரதுக்கு முன்னாடியே நீங்கள் ஏத்தங்காய் துண்டுகளை சேர்த்திங்க அப்படின்னா ஏத்தங்காய் துண்டுகள் நமத்து போயிடும். அப்புறம் சர்க்கரை உப்பேரி நல்லா கிறிஸ்பியாக வராது. அதனால் வெல்லப்பாகு நல்லா கெட்டியாகி வந்ததுக்கு அப்புறமாவே ஏத்தங்காய் துண்டுகளை சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் 1 டீஸ்பூன் நம்ம கலந்து எடுத்து வச்சுருந்த பொடியை சேர்க்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் பொடிச்ச சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் வறுத்த அரிசி மாவு சேர்த்துக்கோங்க.
சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் பொடிச்ச சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இதில் தேவைப்பட்டால் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்திருந்த பொடியில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், வெள்ளைப்பாகு ஏத்தங்காய் துண்டுகள்லாம் நல்லாவே கோட்டாகி வந்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வறுத்த அரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த வெள்ளைப்பாகு ஏத்தங்காயில் நல்லாவே கோட்டாகி இதெல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்தாச்சு. நம்மளோட சுவையான சர்க்கரை வரட்டி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.